ஹாய் வணக்கம் மக்களே, அமெரிக்க தமிழச்சி நண்பு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மீண்டும் இனி ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் படத்தில் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு வகை பழத்தின் பெயர் லிச்சி பழம். ஸோ லிச்சி சினான்சிஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இது இதன் விஞ்ஞான பேர் அதுதான். ஸோ சோப்பெரி குடும்பத்தை சேர்ந்தது. இந்த பழம் வந்து ஒரு உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய இப்போ ஹை ஹீட்ஸ் இருக்கிற இந்த சம்மர் டைம்ஸில் எல்லாம் எங்களுக்கு ஹை ஹீட்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ உடலின் உஷ்ணத்தன்மையை குறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பழம். ஸோ இது ட்ரை ஃப்ரூட்ஸாகவும் சாப்பிடலாம், அதே நேரத்தில் ஜூஸாகவும் சாப்பிடலாம். பட் இதில் நாங்கள் இந்த ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு அந்த சதை அதோட சதை திணிவு, அந்த பழத்தில் சதையை நாங்கள் எடுத்து அதை யூஸ் போட்டு எடுத்து சாப்பிடணும். ஸோ அதை யூஸ் ஆக்கணும். ஸோ அது சிரமம் என்று நினைப்பவர்கள் இது பொட்டில்ஸாக இருக்குது, நிறைய யூஸாக கடையில் இருக்குது. அது குடிச்சு பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு விதமான ஒரு கலர்லெஸ் இல்லை, அதுக்கு அந்த கலர் இல்லை, கலர்கள் வண்ணம் சேர்க்கப்படாத ஒரு தண்ணீரில் ஒரு கலரில் தான் இருக்கும். பட் சுவை ஒரு சிறிய அளவு இனிப்பு சுவை இருக்கும். உண்மையில் ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு யூஸ் இல்லையா? ஸோ பழம் இது ஆரம்ப காலத்தில் சீனாவில் தான் பயிரிடப்பட்டது. ஆனாலும் தென்கிழக்காசியா தான் இதுண்ட பிரபலம் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் பிறகு அங்கிருந்து இந்தியாவுக்கு பிறகு இந்தியா, வியட்நாம், இந்தோனேசியா பயிரிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை ஃப்ளோரிடா மாநிலம், அதே நேரத்தில் ஹவாய் மாநிலத்திலும், கலிஃபோர்னியாவின் சில இடங்களிலும் இது பயிரிடப்பட்டு விநியோகிக்கப்படுகின்றது. ஸோ இது நிச்சயமாக ஒரு அலங்கரிப்புக்குரிய ஒரு பழம் இல்லையா? ஒரு நிச்சயம் அந்தந்த வண்ணத்திலையும் கொண்டிருக்கிறது. மற்றது இதில் இதை பற்றி குறிப்பிட்டு சொல்வதென்றால் இது ஒரு நிச்சயமாக ப்ளூபெர்ரி அந்த மாதிரியான ஒரு வியாபார நோக்கை கொண்ட ஒரு வணிக பழம் என்று தான் சொல்லப்படும். ஸோ அமெரிக்கா பொறுத்தவரை இது கிட்டத்தட்ட ஒரு 50 அப்படின்னு சொல்லல, அது ஒரு பேக் என்று சொல்ல அப்படி அந்த வகையில் தான் 1 LB அப்படி தான் விற்கிறாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு $14.99 அப்படி வரும். பட் சிறிய பாக்ஸஸ் $5.99 இருக்கும். பட் இது பழமாக சாப்பிட்றத விட என்னை பொறுத்த வரைக்கும் யூஸாக குடிக்கிறது தான் நல்லா இருந்தது. ஐ டேஸ்ட் இட் வெரி நைஸ். ஸோ ட்ரை.